ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா யோதா 2.0 அண்ட் படா தோஸ்தா i5 தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியும் பொறுத்தவரையில் டாட்டா யோதாவில் என்ஜின் வந்து 2.2 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. வேரிகோர் டிஏ என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜ்டு இன்டர்கூல்டு என்ஜின்னு சொல்லுவோம். இந்த வண்டியை பொறுத்தவரையில் நல்ல கரடு முரடான ரோடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹை பேலோடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லை, பெரிய டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த மாதிரி டெரைன்னாலுமே ஈஸியாக வண்டி ட்ராவல் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பக்காவான டிசைன்னே சொல்லலாம். படா தோஸ்து i5 வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி தான். இதில் வந்து முக்கியமாக சைடில் நிறைய ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இன்டீரியரில் நிறைய மாற்றங்கள், வண்டியில் உள்ள பவர் இதெல்லாமே மாறுபாடு எல்லாம் நிறைய இருக்குது. நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நல்லா கம்ஃபர்ட்டாக படுத்து தூங்க மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி வருது. அப்புறம் பார்த்தோன்னா இது சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிமோட் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரையில் முக்கியமாக வந்து நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த படா தோஸ்து நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக வந்து என்ஜினை பொறுத்தவரையில் 2.2 லிட்டர் வேரிகோர் டிஏ என்ஜின் கொடுத்துருக்காங்க டாட்டாவில். இந்த படா தோஸ்தை பொறுத்தவரையில் 1.5 லிட்டரில் டர்போ சார்ஜர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா டாட்டாக்கு 2200 சிசி. இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை 1478 சிசி. சிலிண்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் டாட்டாவில் வந்துடும். இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை 3 சிலிண்டர். டார்க்கு பவர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வித்தியாசமாக தான் இருக்குது. பவரை பொறுத்தவரை டாட்டாவில் 180 ஹார்ஸ் பவர் இருக்குது. இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து டார்க் வந்து 250 நியூட்டன் மீட்டர் வந்து டாட்டாயிலையும், படா தோஸ்தில் 190 நியூட்டன் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் ரெண்டு வண்டிக்குமே வந்துடுது. கியர் பாக்ஸ் வந்து ஜிபிஎஸ் 76 சிங்க்ரோமஸ் டைப்பு தான் டாட்டாவில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படா தோஸ்துலேயும் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் வருது. ஸ்பீடை பொறுத்தவரை 80 கிலோமீட்டர் ரேஞ்சு ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க. எமிஷனை பொறுத்தவரை BS6 phase 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஃபியூவலை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே டீசல் தான். ஃபியூவல் டேங்க் வந்து டாட்டாவில் 45 லிட்டர்லையும் படா தோஸ்தில் 50 லிட்டர்லையும் வருது. பாடி சைஸ்ன்னு பார்த்துட்டோன்னா டாட்டாவில் 8.7 6 அடி அகலத்தில் வருது. இந்த படா தோஸ்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பெருசாகவே இருக்குது. 9.8 5.9 அடி அகலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேரியண்ட்டுன்னு பார்த்தோன்னா டாட்டாவில் கேபின் வித் ஃபிக்ஸட் சைட் டக்கு வருது. இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை வேரியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா கேபின் வித் ஃபிக்ஸட் சைட் டக்கு, கேபின் வித் அண்டு சேசிஸ் அந்த மாதிரியும் கொடுக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா டாட்டாவில் 3480 கேஜி. படா தோஸ்தை பொறுத்தவரை 3800 கேஜி. பேலோட பொறுத்தவரை 2000 கேஜி. அதாவது 2 டன் கெப்பாசிட்டி வந்து டாட்டாயிலையும், 2125 கேஜி வந்து படா தோஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் வந்து ரெண்டு வண்டிக்குமே டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மைலேஜை பொறுத்தவரை டாட்டாவில் 18லேருந்து 20 கிலோமீட்டர் பர் லிட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. படா தோஸ்து 18 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து டாட்டாவில் செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் வந்துடுது. படா தோஸ்தை பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் பேராபாலிக் லீ ஸ்ப்ரிங் வந்துடுது. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை டாட்டாவில் செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படா தோஸ்தில் ஓவர் ஸ்லங் செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் தான் வந்திருக்கு. முக்கியமாக டாட்டாவில் டயர் சைஸ் 215 75 616 LT டைப் வந்திருக்கு. இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை 7 R15 12 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸை பொறுத்தவரையில் டாட்டாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 3150 mm கொடுத்துருக்காங்க. இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை 2590 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா டாட்டாவில் 210 mm, இந்த படா தோஸ்தில் 206 mm கொடுத்துருக்காங்க. லென்த்துன்னு பார்த்தோன்னா டாட்டாவில் 5350 mm கொடுத்துருக்காங்க. படா தோஸ்தை பொறுத்தவரை 5025 mm தான் இருக்குது. விட்த்தும் அதே மாதிரி தான் 1860 டாட்டாலையும் 1842 வந்து படா தோஸ்தில் இருக்குது. ஹைட்டை பொறுத்தவரை 1810 டாட்டாவில் இருக்குது. 2061 mm வந்து படா தோஸ்தில் இருக்குது. கொஞ்சம் அதிகமான ஹைட்டு தான் இருக்குது வண்டி. பவர் ஸ்டியரிங் டில்டபிள் டெலஸ்கோபிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா டிரைவர் சீட்டு ஹை ஹெட் ரெஸ்ட்டோட வந்துடுது டாட்டாவில். இங்கே வந்து 4-வே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க படா தோஸ்தில். ஏசி ரெண்டு வண்டிக்குமே வந்துடுது. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ரிவர்ஸ் கியர் பஸார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாட்டாவில் டியூப்லெஸ் டயரும் வருது. படா தோஸ்தில் டியூப் டைப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அது இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சர்வீஸ் வாரண்டி அதே மாதிரி தான். ஆயில் சேஞ்சிங் எல்லாம் நீண்ட இடைவெளியில் தான் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி செலவாங்கிற கவலையும் இல்லை. மற்றபடி பார்த்துட்டோன்னா கேபின் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. ஏசி வந்துடுது ரெண்டு வண்டியிலையுமே. ரெண்டு வண்டியுமே நல்ல ஒரு தரமான தயாரிப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய வண்டி தான். டாட்டா யோதா வந்து நல்ல பிக்கப் மாடலில் இருக்குது. இந்த படா தோஸ்து கொஞ்சம் அதிகமாக பேலோடு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. தோஸ்து சீரிஸ் வந்து ஏற்கனவே இந்தியாவில் பிரபலமான ஒரு வண்டி தான். அதில் வந்து லோடாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாடல்லையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க.
அதோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட கெப்பாசிட்டி எல்லாமே மாறுபடுது. ஸோ அதே மாதிரி தான் டாட்டா யோதாலேயும் 1700 2000ன்னு சொல்லி கேஜியில் நிறைய விதமான வண்டிகள் வருது. ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட 9 லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.